திரு ஜென்ராம், நீங்க எப்படி இந்த ஓராண்டு கால தமிழக வெற்றி கழகத்தின் செயல்பாடை மதிப்பீடு செய்யறீங்க? 2வது ஆண்டில் அடி எடுத்து வைக்குது. ஓராண்டுகளில் 2-3 கல்வித்தொகை, கல்வி உதவித்தொகை, கல்வி முதல் மதிப்பெண் வாங்கியவர்களுக்கு பரிசு அப்படின்னு சமூக பணிகளை நடிகர் விஜய் செய்ததை பார்க்க முடிஞ்சது. தவக தலைவரான பிறகும் கூட அவர் அந்த மாதிரி நிகழ்வுகளில் கலந்து கொண்டதை பார்க்க முடிஞ்சது. இப்போ அதுக்கப்புறம் ஒரு அரசியல் மாநாடு ஒன்றை நடத்தினார். அதுக்கப்புறம் இப்போ வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை பனையூருக்கு வரவழைத்து உதவிகள் சில செய்தார். அதுக்கப்புறம் பரந்தூருக்கு போயிட்டு வந்து மக்களை பார்த்துட்டு வந்தார். இவ்வளவுதான் மொத்தமான செயல்பாடாக நான் பார்க்கிறேன். அவங்க அரசியல் பயிலரங்கங்கள் நடத்தியதாக நண்பர் லைலா மணி சொன்னாரு. எத்தனை பயிலரங்கங்கள் நடத்தப்பட்டன இந்த ஓராண்டில் அப்படிங்கிறது எனக்கு வரக்கூடிய கேள்வி. அது எனக்கு அதுக்கு பதில் தெரியாது. நான் அதை ஃபாலோ பண்ணல. நான் ஃபாலோ பண்ணி 1-2 நடந்தது. ஐயநாதன், அப்புறம் இன்னொரு நண்பர், இவங்கெல்லாம் போய் நடத்திய ஒரு பயிலரங்கம். மாநாட்டுக்கு பிறகு பல மாவட்டங்களில் கருத்தரங்குகள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. கொள்கை தலைவர்களுடைய சித்தாந்தங்களை தோழர்களிடம் செய்தி வரலையேன்னு கேட்கல. அவருக்கு தெரியல, நம்ம என்னங்க பண்ண முடியும்? நாங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். அரசியல் கட்சிகளின் செய்திகளை ஊடகங்கள் வெளியே தானே கொண்டு, அதாவது அவர் விமர்சிக்க கூடியதை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்காரே தவிர நாங்க செய்யக்கூடிய நல்லதையும் பார்க்க வேண்டும் என்று ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம். இப்ப நான் சொன்னது எல்லாம் நீங்க பண்ணது தீயதா? இல்ல, நாங்க பண்றோம், பயிலரங்கம் பண்றோம்னு நாங்க சொல்றோம். பயிலரங்கங்கள் நடத்துனீங்கன்னா நடத்தினாலும் சொல்றீங்க, அவ்வளவுதான். பயிலரங்கங்கள், அது கருத்தரங்கங்கள் நடத்திருக்கிறாங்க. அந்த கேடர்ஸுக்கு தேவையான கருத்துக்களை அவர்களிடத்துல அரசியல் பயிலரங்கங்களாக, வகுப்புகளாக, அரசியல் வகுப்புகளாக அந்த கட்சி தொண்டர்களை தமிழ்நாட்டு அரசியலுக்கு தகுந்த மாதிரி அரசியல் மயப்படுத்தும் வேலையை செய்தார்களா அப்படிங்கிற கேள்விக்கு அந்த கருத்தரங்கங்கள் தீர்வாங்கிறது எனக்கு தெரியாது. அது கட்சியில எந்த பயிலரங்கம் நடத்தணும் அப்படின்னு முடிவு பண்றாங்களோ அந்த பயிலரங்கங்களை அவங்க நடத்துவாங்க. ரைட், இருக்கட்டும். ஆனா ஒரு அரசியல் கட்சி ஓராண்டுகள்ல செய்திருக்கக்கூடிய பணிகளாக மக்களிடத்துல வரக்கூடிய எதிர்பார்ப்பு எதையும் தவக இந்த ஓராண்டில் நிறைவேற்றவில்லை. எவ்வளவு பெரிய நம்பிக்கை! 1967, 77 நடந்த அரசியல் அதிர்வு மாதிரி 2024 அதிர்வுனா பெரிய நம்பிக்கையின் வெளிப்பாடு தான் அந்த வார்த்தை. ஒரு அரசியல் கட்சியினுடைய பல்வேறு பணிகளுக்கு இடையில தேர்தல் வெற்றி கிடைத்தால், தேர்தலில் வெற்றி கிடைத்தால், நிர்வாகத்தை செய்யக்கூடிய வாய்ப்பை மக்கள் வழங்கினால் மக்களுக்கு நிர்வாகத்தை அளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இந்திய ஜனநாயகத்துல ஒரு அரசியல் கட்சிக்கான பல கடமைகள்ல அது ஒன்று. தேர்தலும் ஒன்று. தேர்தல் மட்டுமே இல்ல. தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, எங்களுடைய பணி தொடரும்னு பல அரசியல் கட்சி தலைவர்கள் பேசிட்டு இருக்கிறத நீங்க கேட்டிருப்பீங்க. இப்போ முதலமைச்சர் கூட அதே மாதிரி பேசிட்டு இருக்க, பல இடங்கள்ல பேசுறதை கேட்டுட்டு இருப்பீங்க. வலிமையாக வெற்றி பெறும் வாய்ப்பு இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரி பேசுவதுதான் உண்மையிலேயே அவங்களுடைய வலிமையை காட்டுது. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு என்பதை எந்த ஒரு தேர்தலிலும் மெய்ப்பிக்காதவர்கள் நாங்க தான் உறுதியாக ஆட்சிக்கு வருவோம்னு சொல்வது அவர்களுடைய அக விருப்பத்தை வெளிப்படுத்துகிறார்களே தவிர புறச்சூழலை பிரதிபலிப்பதாக எடுத்துக்கொள்ள முடியாது. ஏற்கனவே அந்த கேள்வி 67-77 கேள்விகளுக்கு நண்பர் கேசிபி பதில் சொல்லிட்டாருங்கிறதுனால நான் லேசா தொட்டுட்டு போறேன். 67ல 52லயே திமுக தங்களுடைய கோரிக்கைகளை அல்லது தங்களுடைய நிபந்தனைகளை ஆதரிக்கக்கூடிய கட்சிகளுக்கு ஆதரவு அப்படின்னு சொல்லி தேர்தலில் தலையிட்டார்கள். கட்சி ஆரம்பிச்சாச்சு, தேர்தலில் போட்டியிடணுங்கிற முடிவுக்கு வரல. ஆனாலும் எங்களுடைய கோரிக்கைகளை ஆதரிக்கக்கூடியவர்களுக்கு நாங்கள் ஆதரவாக நிற்கிறோம் அப்படின்னு அதுல தேர்தலில் பங்கேற்பதுன்னா வேற பொருள் ஆயிருது. தேர்தலில் தலையிட்டார்கள். இங்க கட்சி ஆரம்பித்ததற்கு பிறகு விக்கிரவாண்டி வருது, அல்லது மக்களவை தேர்தல் வருது, ஈரோடு கிழக்கு தேர்தல் வருது. எந்த நிலைப்பாடும் இல்லை. 26ல தான் எங்களுடைய தேர்தல் செயல்பாடே தொடங்கும் அப்படிங்கிற முடிவுல தவக இருக்குது. அதனால திமுக மாதிரியான செயல்பாடுகளுக்குள்ள அவங்க இருக்காங்கன்னு எடுக்க முடியாது. 77ல எம்ஜிஆர் பெற்ற வெற்றி மட்டும்தான் வெளியில தெரியுது. 72 திண்டுக்கல் இடைத்தேர்தல், அதுக்கப்புறம் கோவையில ஒரு இடைத்தேர்தல், புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தல் அப்படின்னு தொடர் வெற்றிகளை பெற்றுக்கொண்டு வந்தது அதிமுக அந்த சீசன்ல. அதனுடைய தொடர்ச்சியாக 77 மக்களவை தேர்தல், அதற்கு பிறகு 77 சட்டப்பேரவை தேர்தல். இவ்வளவு ட்ராக் ரெக்கார்டு இருக்கு. 77 சட்டப்பேரவை தேர்தல் எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆவதற்கு முன்னால இவ்வளவு நடந்திருக்குது. ஆனா முதல் தேர்தலே நான் அப்பதான் போட்டியிடுவேன், அப்போதே நான் முதலமைச்சராகவும் ஆகிவிடுவேன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமா இருக்கு. நம்மோடு இணைந்து மக்களும் மனதளவில் அதற்கு தயாராகி வருகின்றனர் அப்படின்னா கடிதத்தில் அது ஒரு பாசிட்டிவ் சஜஷன்
மக்கள்கிட்ட சொன்னா அது மக்கள் மனசுல பதிந்து அது உண்மையிலேயே நடந்து விடும் அப்படின்னு சில தனி மனித முன்னேற்றம் குறித்து பரப்புரை செய்யக்கூடியவர்கள் அல்லது ஆலோசனைகள் சொல்லக்கூடிய ஒரு தியரியின் வெளிப்பாடாகத்தான் நான் பார்க்கிறேன். ஆனா அதற்கு நேர்மாறாக தனிமனித முன்னேற்றத்தினுடைய இன்னொரு பரிமாணத்தையும் ரெண்டும் விஜய் வந்து வெளிப்படுத்துறாரு. அது வந்து எண்ட் ஜஸ்டிஃபைஸ் த மீன்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த கான்ஃபரன்ஸ்லயே பேசினாருன்னு நினைக்கிறேன். அதுதான் நடைமுறையில சாத்தியமாக இருக்கு. மக்கள் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் ஸ்ட்ராட்டஜிஸ்ட தேடி போவாங்களா அப்படிங்கிற கேள்வியை நான் கேட்கல. நேற்று வரை தவேகாவுக்கு ஆதரவாக இது போன்ற அரங்கங்களில் பேசிக் கொண்டிருந்த நமது நண்பர் ஐயநாதன் அந்த கருத்தை முன்வைக்கிறாரு. ஆனா எல்லா கட்சியும் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வச்சிருக்காங்க. ரைட். ஆனா தவேகாவை ஆதரிச்சிட்டு இருந்த முக்கியமான ஒரு நபர் அவரு. அதனால அவர் சொல்றாருங்கிறத நான் இங்க பகிர்ந்துக்கிறேன். அது ஆர்கியூமெண்டாக நான் வைக்கல. ஏன்னா எல்லா கட்சிகளும் வைக்கிறாங்க. அதுல வந்து கட்சிகள் ஒன்று களத்துல திறமையாக செயல்பட்டு கொண்டிருக்க வேண்டும். அதற்கு பிறகு அதனுடைய சப்போர்ட்டிங் ஃபேக்டராக இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்து வேலை செய்யணுங்கிறது வேற. கட்சியே வெறும் விளம்பர பொருளாக விற்பனை பொருளாக மாத்தி வச்சுட்டு ஒரு பிராண்டாக மாத்தி வச்சுட்டு அதை வந்து எங்களுடைய உத்திகளின் மூலமாக மக்களிடம் விற்றுவிட முடியும் அப்படின்னு வரக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸ்டுகள் வேற. கட்சியினுடைய தேர்தல் பரப்புரைகளுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸ்டாக வரக்கூடியவர்கள் வேற. இன்று களத்தில் இருக்கக்கூடிய பல ஸ்ட்ராட்டஜிஸ்டுகள்ல இந்த இரண்டு வகை ஸ்ட்ராட்டஜிஸ்டும் இருக்கிறாங்க. இந்த கள அரசியலிருந்து தமிழக வெற்றி கழகம் ரொம்ப தூரம் விலகி நிக்கிறதாக நீங்க பாக்குறீங்களா? நான் அப்படிதான் நினைக்கிறேன். அதாவது இளைஞர்களுடைய கூட்டம் இருக்கு, ஆதரவு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க எல்லாரும். நண்பர் கேசிபி கூட 4% வாக்குகள் வந்து பெரும்பாலும் இளைஞர்கள்ங்கிற மாதிரியான கருத்தை அவரு முன்வைத்தாரு. அந்த எல்லா கட்சிகள்லயும் இளைஞர்கள் இருக்கிறாங்க. அந்த கட்சியில இருக்கிறவங்க எல்லாருமே இளைஞர்களாக இருக்காங்கன்னு வேணா சொல்லலாம். ஆனா இளைஞர்கள் எல்லா கட்சிகளிலும் இருக்கிறார்கள். அதனால இளைஞர்களுடைய 90% ஆதரவை 100% ஆதரவை தாவேகா பெற்றுவிட்டது என்று சொல்வது எல்லா இளைஞர்களும் தாவேகாவை ஆதரிக்கிறாங்கன்னு முடிவுக்கு வர முடியாது. அது போக தாவேகாவினுடைய வருகையில ஒரு நோக்கம் இருக்கு. அது முதலமைச்சராக வர வேண்டும் என்று அவரையும் அவருடைய கேடஸும் சொல்லலாம். ஆனா உண்மையிலேயே அவர்களுடைய குறி வந்து அதிமுகவினுடைய இடத்தை பிடிப்பதாகத்தான் இருக்குது. அதிமுகவின் வாக்குகளை கவருவதாகத்தான் இருக்கு. அதனாலதான் அவங்க வந்து அதிமுகவை பற்றி எதுவுமே பேசாம திமுகவுக்கு எதிரான பேச்சை மட்டும் தீவிரமாக முன்னெடுக்கிறார்கள். திமுகவுக்கு எதிராக பிரச்சாரத்தை தீவிரமாக முன்னெடுக்கும் போது ஆன்டி திமுக ஓட்டு, திமுகவுக்கு எதிரான வாக்குகளை தாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது டிஃபால்ட்டாக அவங்களுக்கு வந்து சேருவதற்கான வாய்ப்பும் தமிழக அரசியல் சூழல்ல இல்ல. ஏடிஎம்கே இருக்கு, பெரிய அளவுல பார்க்கும் போது ஏடிஎம்கே இருக்கு. அது போகவும் ஏடிஎம்கே திமுக இரண்டுக்கும் எதிரான வாக்குகளையும் மொத்தமாக ஒரு 20% வாக்குகள் தமிழ்நாட்டில் இருக்குன்னு எடுத்துக்கொண்டால் அதையும் பங்கிட்டுக் கொள்வதற்கு தவேக தவிர இன்னும் 2 கட்சிகள் இருக்கு, அல்லது ஒரு கூட்டணி 2 கட்சிகள் இருக்கு. அவங்க எல்லாரும் சேர்ந்துதான் அந்த 20% வாக்குகளை பிரிக்க வேண்டும். அப்படி ஒரு சூழல் வரும்போது அவர்களுடைய வெற்றி கனவு அப்படிங்கிறது வந்து எவ்வளவு தூரம் சாத்தியம், எவ்வளவு எளிதல்ல, எவ்வளவு சாத்தியம்ங்கிற கேள்வி அதுக்குள்ள வருது.